ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சமோசா செய்யலான்னு தோணுச்சு. மைதா மாவு கொஞ்சம் தேவையான அளவு நான் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இதுவே எக்ஸ்ட்ரா தான் வந்தது. ஏன்னா நான் ஸ்டஃபிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் செஞ்சிருந்தேன். இன்னைக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு போட்டு ஸ்டஃபிங்ஸ் பண்ணல, பட்டாணியும் வெங்காயம் போட்டு தான் பண்ண போகிறேன். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சாச்சு. அதை ஒரு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் கரம் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா பொடி, மஞ்சள் பொடி, மல்லித்தூள் இது மட்டும் தான் சேர்த்துருந்தேன். மாவை நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பரட்டு மட்டும் நான் தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் கையில் வந்துட்டு ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை வந்துட்டு அப்படியே 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அது ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா மைதா மாவையே தான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங்ஸ் வச்சுட்டு அதை மடித்து விட்டுடலாம். எனக்கு இது கடையில் செய்கிற சமோசா மாதிரியே வந்திருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. இதை நான் செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த டைம் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது. மாவு உருட்டும் போது இன்னும் மெல்லிசா உருட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரியம்மா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது. அங்கே போனால் அவங்க ஸ்டைலில் பிரெட் பேஸ் வச்சு அவங்க பீட்சா செஞ்சுருந்தாங்க. அதுவும் டேஸ்ட் நல்லா இருந்தது. அப்படியே கிளம்பியாச்சு சாப்பிட்டுட்டு.